இந்த வீடியோவில் நம்ம தேங்காய் தட்டிப்பால் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸி. ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு இது ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். இது செய்யறதுக்கு அதிகபட்சமாக ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட ஈஸியான ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் ஆகும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு திருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு பொடி பண்ண வெல்லம் எடுத்துக்கோங்க. 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 ஏலக்காய், 5 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை இந்த மாதிரி பல்லு பல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த பொருட்களோட அளவை வந்து அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஜாரில் எடுத்து வச்ச தேங்காய், வெல்லம், அரிசி மாவு, ஏலக்காய், 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. முந்திரி பருப்பும் தேங்காயும் அதில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக பொரியட்டும். பொன்னிறமாக பொரிஞ்சோடனே நம்ம அரைச்சி வச்சதை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா அடியில் கெட்டி விழாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கெட்டியாக ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே இது குக்கிங் டைம் வந்து முடிஞ்சிடும். அதுக்குள்ளே இது ரெடி ஆகிடும். கெட்டி விழாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. வித்தின் 10 மினிட்ஸில் நம்ம இப்போ இதை பண்ணிட்டோம். இதை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வைக்கிறதுக்குள்ளே வேறு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. இதிலே இருந்துச்சுன்னா வந்து வெல்லம் வந்து கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்பவே ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக நம்ம இப்போ அதை பண்ணிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஈஸியான குயிக்கான ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் ஆகும். தேங்க்யூ.